ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க, நீங்களும் ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும், நானும் உங்கள் கூட பேசிக்கிட்டே ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறேன். எப்படி நான் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி ப்ளவுஸை ஸ்டிச்சிங் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைலரிங் கடை வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி இவங்களுக்கு மட்டும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வருது, நம்மளுக்கு எதையுமே நம்மளும் தான் நல்லா தைக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு அவ்வளோவா நம்மளுக்கு ஆர்டரே வரவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, ஆனால் அவங்க எவ்வளோ நாள் எவ்வளோ அதை பயிற்சி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாவது இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது, கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 5-6 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் பார்த்தே நம்ம நிறைய வீடியோவை பார்த்து கற்றுக்குறோம். பட் அதுக்கு முன்னாடி நான்லாம் பார்த்தீங்கன்னா கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் டைலரிங் ஷாப், அதாவது கற்றுக் கொடுக்குற ஷாப்புக்கும் போயிருக்கேன், அடுத்தது கற்றுக் கொடுக்குற இன்ஸ்டியூட்டுக்கும் போயிருக்கேன். ஸோ 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வேலை வாங்கிக்குவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கற்றுக் கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துன்னு வருவாங்க. பட் அவங்க நம்மளுக்கு ஹூக் எப்படி கட்டுறதுன்னு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ப்ளவுஸை கொடுத்து அதிலருந்தே அவங்க ஹூக்கு கட்டி அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்ய ஹெம்மிங் வேலையாக இருந்ததுன்னா இதே தான் நம்மளுக்கும் கொடுப்பாங்க. ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெம்மிங் பண்ணி கொடுங்க. ஸோ அது நம்ம நேராக பார்க்கும்போது எல்லா விஷயமும் வீடியோவில் பார்க்குறதோட நம்ம ஒரு வேலை நேராக பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் ஒரு நல்ல ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நிறைய பிரிக்கிற வேலை அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஸோ நேரடியாக போய் கற்றுக்கும் போது பட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வீடியோ பார்த்து நம்ம கற்றுக்குறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைனில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சி பார்த்தாங்க. ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக அடுத்தடுத்து அவங்க டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நாட் எப்படி இன்விசிபிளாக வைக்கிறது, ஜிப்பு வைக்கிறது, ஜிப் சுடிதார் எப்படி வைக்கிறது, இல்லை லெஹங்காவுக்கு ஜிப் வச்சு எப்படி தைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு கிளியராகவே நம்மளுக்கு புரியாது. சம் பீப்புள்ஸ் நல்லாவே சொல்லித்தராங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன் சோஷியல் மீடியாவில். பட் ஒரு சில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியாமலே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக போய் கற்றுக்கணும். ஸோ அப்போ நம்ம டைலரிங் வேலையில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம தொழிலில் இறங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா வேலையும் ஈஸியாக இருக்கும். எந்த விஷயத்துலையும் நம்ம தடுமாறாமல் ப்ளவுஸு நம்ம கரெக்டாக தைச்சி கொடுக்கலாம். ஸோ ப்ளவுஸ் மட்டும்தான் இல்லை, வேலையில் நிறைய வேலை இருக்குது. அதே போல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைலர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்களோட நீங்கள் எப்படி இந்த தொழிலில் முன்னேறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முழு விஷயத்தையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே தான் இன்க்ளூடிங் நிறைய பார்த்திங்கன்னா அவங்க மேலோட்டமாக சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம வச்சு அதை பிடிச்சி அதன் மேலும் மேலும் நம்ம திறமையை தான் வளர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களும் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா வெப் டிசைனிங் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஒரு ஆப்பு இல்லை வேறு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கும் பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவங்களாலையும் பண்ணவே முடியும். ஸோ அதே தான் நம்மளுக்கும் டைலரிங் வேலையில் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் நிறையா இருக்கணும். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். க்ரியேட்டிவ் இருந்ததுன்னா நம்ம டிசைன் ப்ளவுஸ், ஆரி ஒர்க்லாம் போடுற நம்ம டைலரிங் வேலைலாம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற நுணுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அதை பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா போட முடியும். ஸோ ஒரு டைலரிங் வேலை நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு ப்ளவுஸ் தானே இதை தைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிட போகுது, நீங்கள் ஒரு 90 ருபீஸ் வாங்குறீங்க சாதா ப்ளவுஸுக்கு, கம்மியாக வாங்கக்கூடாதா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தச்சு பார்த்து தச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க எந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம நம்மளோட ரேட்டை சொல்கிறோம் அப்படின்னா, ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்னவா இருக்குது, ஓ இது ப்ளவுஸ் ரொம்ப ஈஸி போல், இவங்க மிஷின் வாங்கிட்டு இவங்க தைச்சிட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே, நம்மளும் போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி கற்றுக்கிட்டவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் இந்த தொழிலில் இதுவும் ஒரு போட்டி தான். நம்ம இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே நம்மளும் சம்பாதிக்கலாம், நல்ல விஷயந்தான் எல்லாருமே. பட் அதை கண்டினியூவாக நம்ம பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம தையல் தொழிலில் ஓரளவுக்கு நம்மளால் உடம்பு உழைப்பு தாங்க, உழைப்பு
கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. ஆனால் அதனால் வர பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து அடிக்கடி, அதாவது வந்து டைலரிங் வேலை செய்கிறவங்களாம் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களால சரியாக உட்கார முடியாது. நல்ல பேக் பெயின் நிறையா இருக்கும். அடுத்து உடம்பு ரொம்பவே சோர்வாகவும் இருக்கும். அவங்க வந்து ஒரு இப்போ வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா தச்சு ஒரு 6 மணி நேரம் வந்து, அதுவே வீட்டில் இருந்தாங்கன்னா ப்ளவுஸ் மட்டும்தான் நம்ம தைப்போம். அதுவே வேலைக்கெலாம் போகிறாங்க, எக்ஸ்போர்ட்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட பெயின் பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். காசு வாங்குறாங்க அப்படி இல்லை தைக்கிறாங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட, எப்படிலாம் அவங்க வந்து உடம்பு பெயினாக இருக்கும், அவங்களோட உடம்பு சோர்வு, உடம்பு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாக நீங்கள் வீட்டில் இருந்து தைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா உடம்பு கூலிங்கான ஃபுட் ஐட்டம்லாம் எடுத்துக்கங்க. நிறைய பேருக்கு அதுதான், வீட்டிலேருந்து தைச்சாலும் ஓகே, உடம்பு ஹீட்டாக இருக்குது என்ன பண்ணுறது, அதனால என்னால் மிஷின்லேயே உட்கார முடியல அப்படின்னா, முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்கிற, நிறைய கால்சியம் இருக்கிற ஃபுட்டு வந்து எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல சத்துள்ள ஆகாரம், நிறைய தண்ணி, முக்கியமாக நம்ம டைலரிங் வேலை செய்கிறவங்க நிறைய தண்ணி குடிக்கணும். அது வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, நானும் ப்ளவுஸ் வந்து தைக்க கற்றுக்கிட்டேன். ஆனால் மிஷின் கிட்ட போனாலே செல்லை எடுத்து வச்சுட்டு என்ன தைக்கலாம் அப்படின்னு வந்து செல்லை பார்ப்பேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதோட அன்றைக்கி ஃபுல் டேவும் அந்த செல்லு பார்த்துக்கிட்டே நம்மளை வந்து தைக்காமலே என்னோடய டைம் போயிடுதுப்பா. என்ன பண்ணலான்னா செல்லு பார்க்க வேண்டியது தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாருமே அது இல்லாமல் இப்போ ஒரு கை மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லைன்னா வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளோட மைண்ட் வந்து செட் ஆகி போயிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு டைமிங் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி இல்லை, என்னால் அது மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா அதே செல்லில் டைமிங் செட் பண்ணிவிட்டு மியூசிக் போட்டுட்டு நீங்கள் மட்டும் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ளவுஸை வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து மிஷினில் கண்டினியூவாக நம்ம வந்து உக்காந்துடணும். இப்போ நம்ம வேலை செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து உட்காந்து மிஷினை துடைக்க ஆரம்பிச்சிட்டாலே, ஏதாவது ஒரு துணியை தைக்க எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து அன்றைக்கி என்ன தைக்கலான்றது மைண்டு ஆட்டோமேட்டிக்காக, நம்மளோட எண்ணம் வந்து என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் தைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். இது நான் வந்து ப்ராக்டிக்கலாக எனக்கு நானே மோட்டிவ் பண்ணிக்கிற ஒரு விஷயம். ரொம்ப ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, சோர்வாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு மறுபடியும் மிஷினில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அப்போ வந்து ஏதாவது ஒரு ப்ளவுஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக்காக இருந்ததுன்னா ஒன்று அதை பிரிச்சுட்டு, இது ஏன் நம்ம இவ்வளோ தப்பாக செஞ்சோம், அடுத்த தப்பை வந்து கரெக்டாக பண்ணணும், பிரிக்கிற வேலை, ஹூக் கட்டுற வேலை, ஏதாவது ஒன்று நம்ம செய்கிற வேலைக்கு பக்கத்தில் வந்துட்டாலே போதும், அங்கே இருக்கிற வேலையை ஏதாவது ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த வரைக்கும் நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு கூட நிறைய ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் நான் வந்து ஸ்டிச் முடிச்சிட்டேன். இது வந்து நான் தைக்கும்போது பார்த்திங்கன்னா காலையில் 3 மணிக்கு எழுந்து நான் தைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ 2 ப்ளவுஸ் வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு ஒருத்தவங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும். ஸோ 2மே நார்மல் ப்ளவுஸ் தான், பட் காலையில் எழுந்து நான் இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ளவுஸும் நானும் முடிச்சிட்டேன். நீங்களும் என் கூட வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ளவுஸை தைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த விஷயங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து வீடியோவுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா போதும். தேங்க்யூ.